தெரியுது பாத்தீங்களா, அதான் ஊட்டி. எனக்கு ஊட்டி ரொம்ப பக்கம். ஸோ இதாங்க ஃபுல் ஹால், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸோ அப்படியே மேலே பார்த்தா வால் சீலிங் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. பவர் கட் டைம்லயே வந்து ஹால் வந்து எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாருங்க. அட்டாச் பாத்ரூம் கூட கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் கலர் பாருங்களா, சூப்பரா இருக்கு. போர்டு இருக்கு, எல்லாமே பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. உங்க வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி இதுக்குள்ள வச்சுக்கலாம், இல்லை ஸ்டோர் பண்ணிக்கலாம். 100% பேங்க் லோனுமே பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்க கையில ₹1 இருந்தா போதும் இந்த 3BHK வீட உங்க பேர்ல எழுதிட்டு ஹால்ல இருந்து அப்படியே மேல வரப்ப இந்த இடத்துல வந்து வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பயங்கரமா இருக்குங்க. சுவிச்சஸ், லைட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நல்ல பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கபோர்டு ஒர்க்லாம் பண்ணிருக்கு, வார்ட்ரோப் இருக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்லைடிங் டோர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. வீடுன்னு ஒண்ணு வாங்கினா இல்ல கட்டினா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் கட்டணும். இவங்க வந்து இடமாவும் சேல் பண்றாங்க, இல்லை உங்களுக்கு வீடாகவும் சேல் பண்ணுறாங்க. 2BHK இருக்குது, 3BHK இருக்குது. ஒரு அழகான வீடுங்க. வீடு மட்டும் அழகா இல்லை, வெளில வந்தால் லொக்கேஷனுமே சூப்பர் லொக்கேஷன், செம்ம சீனிக்கான பிளேஸு. கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க அசோசியேஷனுமே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பெரிய கம்யூனிட்டி இது. இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நாளைக்கு பால் காய்ச்சி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சந்தோஷமா வாழலாம். ஏன்னா கோயம்புத்தூர்ல ஒரு சூப்பரான ரெடி டு மூவ் 3BHK வில்லாவை தான் பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் கரெக்டாக எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி மெயின் ரோட்ல காரமடையில லொகேஷன் பக்கத்துல அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா டெம்பிள் டவுனுக்கு ஒரு மெகா பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். இது வந்து 85 ஏக்கர்ல 1500 பிளாட் கொண்ட ஒரு பெரிய கம்யூனிட்டி, கேட்டட் கம்யூனிட்டி. இந்த இடத்துல தான் நம்மளோட 3BHK வில்லா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வில்லாவை பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போறோம். ஸோ நீங்க கோயம்புத்தூர்ல அதுவும் ஊட்டி மெயின் ரோட்ல சூப்பரா வந்து நிம்மதியா பீஸ்ஃபுல்லா உங்க லைஃப் வந்து என்ஜாய் பண்ணி வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இடம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு வீட்டை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாளைக்கே நீங்க பால் காய்ச்சி உங்க வீட்டில் வந்து வரலாம். ஃபுல்லி ஃபர்னிச்சடு ஒரு 3BHK வில்லாவை தான் பார்க்க போறோம். மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வால் சீலிங் பண்ணியிருக்காங்க, அதுவும் 2 கார் பார்க்கிங் இருக்கு. நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இந்த வீடியோல. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. வாங்கடிக்கல போகலாம். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பாருங்க, சூப்பரா இருக்கு, நல்லா நீட்டா. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து இங்கேயும் வந்து டைல்ஸ் எல்லாம் ஒட்டி அந்த லைட்லாம் வந்து வச்சிருக்காங்க. எல்லாம் நைட்ல பாக்குறது சூப்பரா இருக்கும். கார் பார்க்கிங் ஏற்ற மாதிரி, கார் ஏற்றுற மாதிரி அந்த ஸ்லோப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டபுள் கேட் தான். 2 கார் நிப்பாட்டணும்ல, அதனால வந்து கேட் வந்து ஃபோல்டபுள் கேட்டா கொடுத்துருக்காங்க. 2 கார் நீங்க உள்ள நிப்பாட்டிக்கலாம். உங்களோட போர்ட்டிகோட தான் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து 2 கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம். இந்த டைல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் பாடி வெட்டிஃபைட் டைல்ஸ்னு சொல்றாங்க. நீங்க பைக்கை தான் நிப்பாட்டுறீங்க, சைட் ஸ்டாண்ட் போடுறீங்க, அப்போ டைல்ஸ் டேமேஜ் ஆகும்ல. இந்த ரயிலும் டேமேஜ் ஆகாது. டேமேஜ் ஆனாலுமே உள்ளேயுமே அதே கலர் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைலுமே வந்து இங்கே பார்த்து போட்டிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் போர் போட்டிருக்காங்க, அதுக்கான சம்புமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு டீக் டோர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு டிசைன். இந்த அக்சசரிஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியா போட்டிருக்காங்க. இதுவும் பிராஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டோம். ஹால் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16ல ஹால் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெரிய 2 யூனிட், அது வந்து லக்ஸுரியா வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வால் டிசைன்ல பண்ணிருக்காங்கல்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்லயே பண்ணிருக்காங்க. பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க, பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இதுல வந்து லைட்டிங்லாம் வர கொடுத்துருக்காங்க. இங்க புக் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களோட திங்ஸ்லாம் வந்து வச்சுக்கிற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. சைட்ல பாத்தீங்கன்னா புக்கு இதெல்லாம் வைக்கிற மாதிரி செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழேயே வந்து ரேக்லாம் வேற இருக்கு. ஸோ உங்களோட திங்ஸ் எல்லாம் இங்க வச்சுக்கலாம். இதுல வந்து EV பாக்ஸ் கூட தெரியாத அளவுக்கு இதுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு உள்ள வந்தா நேராக பார்த்தீங்கன்னா இங்கே வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஸ்டிக்கர்ஸ் தான் ஒட்டுவாங்க. இங்க வந்து பெயிண்டிங்லேயே வந்து இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்க ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுக்கலாம், பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே ட்ரா இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPS வைக்கிறதுக்காக வந்து ஸ்பேஸ் வந்து தனியாகவே கொடுத்துட்டாங்க. படிக்கட்டு கீழே விண்டோ பாருங்க, இந்த விண்டோ 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்டர் வந்து இதுக்கு சேம் மேட்சிங்ல வந்து கலர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஹால்ல மட்டுமே இந்த சைடு ஒரு பெரிய விண்டோ 3 விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க ஃபுல் ஹால், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸோ அப்படியே மேலே பார்த்தா வால் சீலிங் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 11 ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா வந்து 9, 10 அந்த மாதிரி கொடுப்பாங்களாம். இந்த இடத்துல வந்து ஹைட்டுக்காக 11 ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ வந்து பவர் கட் டைம்லயே வந்து ஹால் வந்து எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாருங்க. ஃபிஷ் டேங்க் மேல ஃபால் சீலிங் பாத்தீங்கன்னா வந்து இதுவுமே சூப்பரா இருக்கு. லைட்டிங் எல்லாமே பண்ணி ரெடியா இருக்கு. ஃபிஷ் டேங்க் பக்கத்துலயே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. உள்ள போலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கு. வார்ட்ரோப் இருக்கு. ஸோ வார்ட்ரோப்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. ஸோ உங்களோட ட்ரெஸ் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த வார்ட்ரோப்லயும் உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. சிஸ்டம்ல வச்சு ஒர்க் பண்ற மாதிரி டேபிள் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஜங்ஷன் பாக்ஸும் இருக்கு. கலர் பாத்தீங்கன்னா வந்து நல்ல மேட்சா இருக்கு. ஸோ வால் கலருக்கு மேட்சா வந்து அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு 2 விண்டோ இருக்கு. இங்க ஒரு விண்டோ இருக்கு, அங்க ஒரு விண்டோ இருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் கலர் பாருங்களா, சூப்பரா இருக்கு. டியூயல் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, உங்களுக்கு அக்சசரிஸ் எல்லாமே பிராண்டட் அக்சசரிஸ் தான் போட்டிருக்காங்க. ஷவரு, உள்ள லைட்டிங் எல்லாமே பக்காவா இருக்கு. உங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு டைல்ஸ்லயே வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோப்பு இதெல்லாம் வைக்கிற மாதிரி. இந்த பாத்ரூம்கான டோர் கூட பாருங்க, நல்ல டிசைன்ல அழகா கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பாத்தீங்கன்னா இதுவுமே நல்லா இருக்கு. நல்ல டிசைன்ல நல்ல கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஹால்ல வந்து கிச்சன் இங்க இருக்கு, இங்க வந்து பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. உடன்லயே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஓப்பன் பண்ணா உங்களோட பூஜை ரூம் இங்க இருக்கு. கீழே வந்து உங்களுக்கு ட்ராஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பூஜா அக்சசரிஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இங்க 2 ட்ரா இருக்கு. கீழே வந்து டோர் வச்சு அங்க கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து உங்களோட திங்ஸ் எல்லாமே இங்க வச்சுக்கலாம், சாமி போட்டோ எல்லாமே. ஸோ உள்ளே உங்க லைட் செட்டிங், சுவிச்சஸ் எல்லாமே உள்ள இருக்கு. கிச்சன் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு வீடுனா கிச்சன் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம நிறைய டைம் வந்து கிச்சன்ல தான் லேடிஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிச்சன் வந்து பிடிச்சிருச்சனாலே வீடு பிடிச்ச மாதிரி தான். கலர் பாருங்க, கிரீன் வித் பிளாக் கலர்ல டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர்ல அந்த டாப் வந்து கொடுத்துருக்காங்க. கிரீன் கலர்ல கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. மேல ஃபுல்லாவே வந்து கபோர்டு ஒர்க் எல்லாமே கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க. இப்ப செம்மையா இருக்கு. ஸோ இங்க ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேப் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வாஷ் பேஷன் இருக்கு, அதுக்கு கீழேயுமே உங்களுக்கு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இங்க வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட வெசல்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி இதுக்குள்ள வச்சுக்கலாம், இல்லை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு, எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. அப்படியே க்ளோஸ் பண்ணா அப்படியே சாஃப்ட் க்ளோசிங்ல க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்க வந்து சிம்னி வச்சிருக்காங்க. மளிகை சாமான் டப்பாலாம் இதுக்குள்ள வைக்கிறதுக்கு இங்க வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க. உள்ள என்ன திங்ஸ் இருக்கு நம்ம வெளியே வந்து பாத்துக்கலாம். ஸோ இங்க வந்து உங்க வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்காக சிங்க் இருக்கு. இது வந்து 2 டேப் கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டர் ஒன்று, கோல்டு வாட்டர் ஒன்று போல. இதுல வந்து பியூரிஃபையருக்கான கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபிளக் பாயிண்ட் அங்க இருக்கு. ஸோ அப்படி இந்த சைடு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான அதுக்கான ஃபிளக் பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஃப்ரிட்ஜ் தாராளமா வச்சுக்கலாம். கிச்சனோட டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16. டைனிங் பிளஸ் கிச்சன் ரெண்டுமே நீங்க சேர்த்தே வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து சமைக்கிறதுக்கான நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த சைடு உங்களை டைனிங் டேபிள் போட்டு இங்கேயே நீங்க சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு இங்க. கிச்சன்ல மெயின் பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல பேட்டர்ன், இது டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கலர்ஸ். இது ஃபுல்லாவே வந்து இந்த கலர்ல கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுலயுமே ஹேண்டில்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சில்வர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் பாருங்க, இதுல உள்ள டைல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த தண்ணி பட்டாலுமே வழுக்காத மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹால்ல இருந்து அப்படியே மேல வரப்ப இந்த இடத்துல வந்து வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பயங்கரமா இருக்குங்க, சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட ஒரு வீடு கட்ட இந்த அளவுக்கு பார்த்து கட்ட மாட்டோம். அவங்க வந்து ரொம்ப நுணுக்கமா வந்து ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து ஹேங்கிங் லைட்ஸ் வந்து டிசைனர் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் லைட் எல்லாம் போட்டா நைட் வந்து சூப்பரா இருக்கும். அப்படியே எங்களுக்கு வந்தோம்னா இங்கே 2 பெட்ரூம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. அப்படி இது வந்து பால்கனிக்கான போற டோரு. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு, இதை பார்க்கலாம். ஸோ உள்ள வந்தோம்னா இப்போ ஹேண்டில் பாருங்களேன், இந்த டோர்ல எவ்வளோ ப்ரீமியமா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சூப்பரா இருக்கு. இங்கேயும் வந்து உங்களுக்கு வார்ட்ரோப் இருக்கு, மேலே வந்து கபோர்டு எல்லாமே இருக்கு. ஸோ இதுவும் வந்து அட்டாச் பாத்ரூம் தான். ஸோ உங்களுக்கு பாத்ரூம் டைல்ஸ் வந்து கீழே வந்து சூப்பரா இருந்துச்சு. மேலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் கலர்ல கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. இதுவுமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான், நல்ல ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. உள்ள அக்சசரிஸ் எல்லாமே வந்து பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்க ரெடி ஆகிறதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இங்க ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க சேர் இருக்கு. ஸோ அங்கே வந்து உங்க மேக்கப் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். பெரிய மிரர் இருக்கு. இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. 3வது பெட்ரூம், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள செகண்ட் பெட்ரூம் இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி வைக்கிறதுக்காக வந்து டிவி யூனிட் வந்து சிம்பிளா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம்ல டிவி இருக்குன்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. அதுக்காகவே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிவி யூனிட் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபிளக் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ இங்கே உள்ள சுவிட்சஸ், லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லாமே பிராண்டட் தான். எதுவுமே நீங்கள் வந்து போடணும்னு அவசியம் இல்லை. லைட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கு. இதில் உள்ள கபோர்ட் பாருங்களேன், சூப்பராக இருக்கு. இந்த லைன்ஸ் அந்த கோல்டு ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்லைடிங் டோர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு. அப்படி ஸ்லைட் பண்ணிக்கலாம். மறுபடியும் தள்ளி விடுறேன். ஸோ இந்த சைடு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த சைடு ஓப்பன் பண்ணா உங்க ஜென்ஸ் வைக்கிறதுக்கு ஹேங்கர்ஸ் இருக்கு, சின்ன சின்ன ரோஸ் எல்லாம் இருக்கு. உங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இதுக்குள்ள வச்சுக்கலாம்.
ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. மேலேயுமே வந்து உங்களுக்கு கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்கலாம். அந்த இடத்துல சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஃபிளக் பாயிண்ட் இருக்கு. இங்கே ஒரு விண்டோ இருக்கு. இந்த பெட்ரூம்ல 2 விண்டோ இருக்கு. அங்க ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ. இதுவுமே வந்து அட்டாச் பாத்ரூம் தான். பாத்ரூமையும் பாருங்க, இந்த பாத்ரூமே சூப்பரா இருக்கு. இதுலயுமே டபுள் கலர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூம்லயும் போட்டிருக்க டைல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாஷ் பேஷன், வெஸ்டர்ன் டாய்லெட், சேம் அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சுவிச்சஸ் இருக்கு, ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கே இடத்துல கொடுத்துட்டாங்க. ஒரு தடவை மேலே வரப்பையும் கீழே போறப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த வால் பெயிண்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டிசைன் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. பால்கனிக்கு வந்திருக்கோம். எவ்வளவு பெரிய பால்கனி பாருங்க, சூப்பரா இருக்கு. இங்கிருந்து பாக்குறதுக்கு வியூ நல்லா இருக்கு. அங்க பாருங்க மவுண்டெயின்ஸா, அப்படி இந்த சைடு பாருங்க ஃபுல்லா வந்து மவுண்டெயின்ஸ் தான். நீங்க காலைல வெளில இருந்துச்சு வந்து பார்த்தா போதும், அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம். அந்த இடம் பாருங்களேன், ஃபுல்லா தூரத்துல தெரியுது பாத்தீங்களா, அதான் வந்து ஊட்டி. கிளவுட்ஸ் எல்லாம் பாருங்களேன், அந்த மலைகளுக்கு மேலேயே தெரியுது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. வீடுன்னு ஒன்று வாங்கினா இல்லை கட்டினா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் கட்டணும். இவங்க வந்து இடமாவும் சேல் பண்றாங்க, இல்லை உங்களுக்கு வீடாவும் சேல் பண்றாங்க. 2 BHK இருக்கு, 3 BHK இருக்கு, எல்லாமே வந்து ரெடியா வச்சிருக்காங்க. ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அகலமான ரோடு தாங்க. நீங்க லாரியே கூட ஈஸியாக கொண்டு வரலாம், அந்த அளவுக்கு பெரிய அகலமான ரோடு தான். உங்களுக்கு EB ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. ரோட் சைடில் பாருங்க மரக்கன்றுகள்லாம் வச்சிருக்காங்களா. இது இந்த இப்போ என்ன பாக்குறீங்களோ இந்த ஃபுல் லே அவுட்லயும் 75 ஏக்கர்ஸ்லயும் இதே மாதிரி தான் இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பார்க் இருக்கு, வாட்டர் டேங்க் இருக்கு, டர்ஃப் இருக்கு. மாடியே டாப் ஃப்ளோர்ல இருக்கும். இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பின்னாடி பாருங்க, அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. அந்த மவுண்டெயின் அது பெரிய மவுண்டெயின், அதை சுத்தி வந்து மேகங்கள் வந்து அழகா நிக்குது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல வந்து சத்தியமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஊட்டிங்கன்னா உங்களுக்கு இடமே கிடைக்காது. இவ்வளவு ஒரு அழகான வீடுங்க. வீடு மட்டும் அழகா இல்ல, வெளில வந்தா லொகேஷனுமே சூப்பர் லொகேஷன், செம்ம சீனிக்கான பிளேஸ், ஒரு படமே எடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு. இப்படி ஒரு சூப்பரான வியூல நீங்க கண்டிப்பா இந்த 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு 2 BHK வேணாலுமே இதே சைட்லயே இருக்கு. இடம் வேணாலும் இடம் இதுலயே வாங்கிக்கலாம். இந்த இடம் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல ஊட்டி போற வழியில உங்களுக்கு காரமடை பக்கத்துல இருக்கு. டீச்சர்ஸ் காலனி இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான். இப்படி ஒரு லொகேஷன்ல உங்களுக்கு சத்தியமா இடம் கிடைக்காது, மிஸ் பண்ணிடாதீங்க. டெம்பிள் டவுன், இது வந்து பிரம்மாண்டமான லே அவுட். இது 75 ஏக்கர்ஸ்ல 1500 பிளாட்ல வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க அசோசியேஷனுமே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பெரிய கம்யூனிட்டி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு டர்ஃப் இருக்கு, பிளே கிரவுண்ட் இருக்கு, உங்களுக்கு பார்க் இருக்கு, ஃபுட்பால், பேஸ்கெட் பால், டென்னிஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து தனித்தனியா வந்து அதுக்கான பிளே ஏரியா வந்து தனித்தனியா வச்சிருக்காங்க. சூப்பரான லே அவுட் இது. எஸ், மேல பாருங்க உங்களுக்கு 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க, பெரிய வாட்டர் டேங்க். இந்த மாதிரி ஒரு வியூல வந்து உங்களுக்கு வீடே கிடைக்காது, கண்டிப்பா விட்டுறாதீங்க. சூப்பரா தெரியுது பாத்தீங்களா, அதான் ஊட்டி. இருந்து ஊட்டி ரொம்ப பக்கம். ஒரு வீடு வாங்குறோம்னா அதுக்கு வெளிச்சமும் காத்தோட்டமும் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே பக்காவா இருக்கு இந்த வீட்டுல. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா தேவையான இடத்துல விண்டோ வச்சிருக்காங்க. இங்கே ஒரு விண்டோ இருக்கு, நமக்கு பின்னாடியே ஒரு விண்டோ இருக்கு. நான் சத்தியமா சொல்றேன், நம்ம இந்த வீடியோ எடுக்கிற டைம்ல பவர் கட் இன்னைக்கு ஃபுல் டே, ஆனா ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்ல வெளிச்சமா இருக்கு. இதுலயே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடை பார்த்து கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி. ஒவ்வொரு பெட்ரூம்லயும் வந்து 2 விண்டோ கொடுத்துருக்காங்க, அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து குவாலிட்டியான மெட்டீரியல், நல்ல பிராண்டடான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு வீடை வந்து வெளியில வந்து 88 lakhsக்கு தான் விற்பாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்பெஷல் ப்ரைஸா வந்து 78 lakhs வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஊட்டி பாத்தீங்கன்னா வெறும் 18 கிலோமீட்டர் தான். அரை மணி நேரத்துல நீங்க ஊட்டி போயிடலாம். அது போற வழியில பிளாக் தண்டர் இருக்கு. நீங்க வந்து ஏதாவது வெக்கேஷன்னா வந்து பிளாக் தண்டர் போகலாம். ஊட்டிக்கு நீங்க வந்து காலைல போயிட்டு நைட்டு வந்துடலாம் உங்க வீட்டுக்கு. நிறைய பேருக்கு வந்து கோயம்புத்தூர்ல இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அது வந்து வெளி ஸ்டேட்ல இருக்காங்க, அவங்க வெளி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். இடம் வாங்கிட்டு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஏன்னா நீங்க சென்னையில இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க இந்த ரெடி டு ஆக்குபை இந்த வீட்டை நீங்க டேரக்டா நீங்க வந்து வாங்கிடலாம். அது 3 BHK ஊட்டி பக்கத்துலயே இருக்கு, ஜஸ்ட் 1/2 hour தான். இந்த மாதிரி ஒரு வீட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஃபுல்லி ஃபர்னிச்சர் வீடு. ஸோ வீடை ஃபுல்லா வந்து சுத்தி காட்டியிருப்பேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸா வந்து 88 lakhs வீடை வந்து 78 lakhs வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது லிமிடெட் பீரியட் தான். இன்னைக்கு மட்டுமே நாங்க இந்த ஷூட் எடுத்துட்டு இருக்கப்ப வந்து 5 பேர் வந்து வீடை பார்த்துட்டு போயிட்டாங்க. நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உடனே கால் பண்ணி புக் பண்ணிருக்கீங்க. டெய்லி நீங்க ஊட்டிக்கெல்லாம் போகணும்ல, ஊட்டிக்கு போனா கூட போயிட்டு வந்துடலாம் டெய்லி நீங்க. ஆனா அதே கிளைமேட்டை நீங்க உங்க வீட்லயே வந்து என்ஜாய் பண்ணலாம். வேர்ல்டு ஃபேமஸ் காரமடை ரங்கநாதர் கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கோயில் இங்கே ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes நீங்க போயிடலாம். நியர்பை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இந்த ரோட்ல வந்து அதாவது மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் ரோட்ல உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு 100% பேங்க் லோனுமே பண்ணி தராங்க. ஸோ உங்க கையில ₹1 இருந்தா போதும் இந்த 3 BHK வீட உங்க பேர்ல எழுதிட்டு
இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நாளைக்கு பால் காய்ச்சி உங்க ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து உங்க வீட்டுல நீங்க சந்தோஷமா வாழலாம். இந்த 3 BHK அழகான வில்லாவை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மேடமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி சீக்கிரம் வந்து விசிட் பண்ணுங்க, புக் பண்ணுங்க.